Sodram, Sodram, நீர் உம்முடைய சபையோடு கூட கர்த்தர் சேர்த்துக் கொள்ளும்படியாக
வெளியே எரியுண்ட பொடியை போல அல்ல, நாம் உமக்கு சேர்க்கையாக்கப்பட்ட துதியாக, மகிமையாக, கீர்த்தியாக உம்முடைய அறையில கட்டி கொள்ளப்பட்ட கச்சையாக காணப்பட இந்த நாளிலே நீர் எங்களை மீண்டும் ஒரு விஷயம் சேர்த்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இயேசு நாமத்தினாலே இந்த காலங்களிலே மீண்டும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட நாம் துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், சேர்ந்து பாடலாம். மகிமை உமக்கென்று, மாட்சிமை உமக்கென்று, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரும் உமக்கென்று பாடலை சேர்ந்து பாடுவோம். சேர்ந்து பாடுவோம்.
சொல்லுவோம் எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே எப்போதும் வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் தீபம் துணையாளரே Oh,
லேவியராக உமக்கென்று தெரிந்து கொண்டவரே, உங்கள் நாமம் மாத்திரம் உயரற்று, உங்களுடைய அரசு, உங்களுடைய ராட்சியம் வரவேற்று, உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படும் போல இந்த பூமியிலேயும் நிறைவேற்றப்படும்படியாக உம்முடைய கரங்களில் இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக மீண்டும் இந்த நாளிலையும் உடைய கூடாரங்களே வேத புத்தகத்தை நாம் எடுத்து மீண்டும் கூட நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்கிறது, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32வது யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 36வது வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வாசிக்கலாமா? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நம்மை விடுவிக்கிறவர், விடுதலை நாயகரவர். Hallelujah. Hallelujah. இந்த பூமியிலே நம்மை விடுதலை செய்யும்படியாக வந்தவர், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக நமது ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே அனுப்பப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. விடுதலை தேவை. இந்த பூமியில பாவத்தில் இருந்து, மரணத்திலிருந்து விடுதலை இல்லை. அதை விடுவிக்க முடியாத நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பையும் பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கிற்று. பாவ பிரமாணத்திலையும் மரணம்ங்கிற பிரமாணத்திலையும் பிசாசன் கட்டி வைத்திருந்தான். அதில் இருந்து என்னை உன்னை விடுதலையாக்குகிறது கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவுடைய ஆவியின் பிரமாணம். இந்த உலகத்திலே எத்தனை லா இருந்தாலும் for Christ is the end of the law. ரோமர் 10:4 சொல்கிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். For Christ is the end of the law. அவரே முடி. விடுதலைக்கு
முடிவு முற்றுப்புள்ளி யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் முடிவு. இந்த பூமியிலே அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் முடிவு அல்லேலூயா. இந்த பூமியிலே ஒருவர் எப்படிப்பட்ட முடிவில் இருந்தாலும் சைசக்கியா அவன் எப்படிப்பட்ட முடிவில் இருந்தாலும் அல்லேலூயா. இந்த பூமியிலே ஒருவன் பிறப்பும் முடிவும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பாவத்திலே பிறக்கிறான், பாவத்திலே முடியக்கூடாது. ஆகத்தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். விடுதலையாக்கப்பட வேண்டும், தேவனுக்கு அடிமையாக்கப்பட வேண்டும். பரிசுத்தமாக்குதலை கொண்டு உன் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிக்கிறார்கள். நம்முடைய முடிவு விடுதலை பெற்ற முடிவு. முடிவோ நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவே அதற்கு முடிவாக இருக்கிறார். அதுதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. அப்போ இயேசு கிறிஸ்துடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதிலிருந்து விடுதலையாக்கிட்டே. உன்னை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலையாக்கிறதுக்கு வழி இயேசுவே வழி. அவரே மெய்யான ஒளி, அவரே மெய்யான ஒளியாக. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தால் உன்னை விடுதலையாக்கி இந்த ஜீவனுள்ள ஆவியுடைய பிரமாணம் பாவத்திலே மரணத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறது. விடுதலையாக்கப்பட்டவனாகத்தான் இந்த பூமியை விட்டு நீ கடந்து செல்லும். அல்லேலூயா. நீ விடுதலையாக்கப்பட்டவனாக உன் ஆவியை அவரிடத்திலே நீ ஒப்புக் கொடுப்பாய். அதற்கு இயேசுவே மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவரே மெய்யான வழி. அந்த விசுவாச மார்க்கம் தான் மெய்யான மார்க்கமாக இருக்கிறது. அதுதான் நமக்கு பெரிய ஒரு ஜீவ மார்க்கத்தை ஆண்டவராகிய இயேசு உண்டாக்கி பெறுகிறார். இந்த விசுவாச மார்க்கத்துல ஜீவ மார்க்கம் உண்டு. அதைத்தான் எங்கள் எபிரேயர் நிருபத்துல இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் நமக்கு எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். வாசிக்கலாமா? வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நமக்கு நித்திய மீட்பு. அடுத்தது நித்திய ஆவி. நித்திய ஆவியினாலே 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே நம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த
ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய மீட்பை உண்டாக்கியிருக்கிறார். நித்திய ஆவினாலே படவற்ற பலியாக நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நித்திய ஆவி 15வது வசனத்துல நித்திய சுதந்திரம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம். அல்லேலூயா. ஹalleluya. வீடு தடைகளை மாற்றுவதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நித்திய மீட்பு, நித்திய ஆவி, நித்திய சுதந்திரம். எபிரேயர் 9:12 வாசிக்கிறோம். நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். நித்திய ஆவியை தந்து நம்மை சுத்திகரித்திருக்கிறார். நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கை மத்தியஸ்தராக இருக்கிறார். புது உடன்படிக்கை மத்தியஸ்தர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் யார்? புது உடன்படிக்கை மத்தியஸ்தராக இருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அவர். நித்திய மீட்பு உண்டு இந்த பூமியிலே. நித்திய ஆவினாலே தம்மை பழுதட்டபடியாக ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து ஒரு ஜீவ மார்க்கத்தை தந்திருக்கிறார். நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக. நித்திய சுதந்திரம், நித்திய ஜீவன் நமக்கு. புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு விடுதலை தருகிறார். For Christ is the end of the law. அவரே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். விடுதலை அவர் ஒருவரால் தான் செய்ய முடியும். பாவம் மரணம் என்பது இந்த பூமியில ஒரு மனிதன் பாவத்தில் பிறக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் பாவிதான். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், பாவியின் பிரதான பாவம். ஆதாமிலிருந்து முழு சந்ததியும் பாவத்தின் சந்ததி. தேவ மகிமையை இழந்துட்டோம். பாவத்தில் பிறந்திருக்கிறோம். ஒன்று பாவத்திலிருந்து விடுதலை, இன்னும் இரண்டாவது மரணத்திலிருந்து விடுதலை. பாவத்தினால் வந்த மரணம். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீக்கிட்டார். எபிரேயர் நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 2 மாறாத விசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6:18 நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களையும் நிறைந்த ஆற்றல் உண்டாகும்படி எவ்வளவு பொய்யாத தேவன் அப்படி செய்தார். 2 மாறாத விசேஷங்கள், 2 unchangeable things. 2 மாறாத விசேஷங்கள். ஒன்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இயேசு பாவத்தில் பிறக்கவில்லை, பரிசுத்தராக பிறந்திருக்கிறார். மரியாளுக்கு யோசேப்பு நியமிக்கப்பட்டிருக்கு. 2 பேர் கூடி வருவனே பரிசுத்த ஆவியினால் கற்போதியானார் என்று மத்தேயு 1:18 வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தர். பரிசுத்த இரத்தம் சிந்த, பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கிறது. அதற்கு இயேசு பரிசுத்தராக பிறந்தார். மனிதன் பாவத்தில் பிறந்தான். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் ஒரு விசேஷம். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் ஒரு விசேஷம் இருக்கிறது. பூமியில எவ்வளவு பெரிய மனிதனும் மரித்தான், அதோடு முடிந்தது. அது தலிக்குமா? அது
அது துளிர்க்காது. மரத்தை வெட்டினால் எப்படி யோபு சொன்னது போல அது தளிர்க்காது. திரும்ப எப்படி தளிர்க்கும்? உயிர் தேர்தலை காண முடியாது. யோபின் புத்தகத்திலே யோபு சொல்லக்கூடிய வார்த்தையில நான் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. யோபின் புத்தகம் 14:7. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் தலங்களை துளிர்க்கும். அது வேறு தலையிலே பழையதாக்கி அதன் அடிக்கட்டை மணியை செத்தாலும் தண்ணீரின் வாசனையும் அது துளித்து இளமரம் போல கைவிடும். மனுஷன் விட்டோம் செத்தவின் மனபுரத்துடன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? மறித்து போனால் அவனுடைய முடிவு அவ்வளவுதான். ஆனால் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். இன்னொரு விசேஷம், மரணத்தை மரணத்தை ஜெயமாக விளங்கினார். ஒன்று இயேசு கிறிஸ்துவை பிறந்த விசேஷம், இரண்டு அவருடைய மரணத்தில் விசேஷம். இரண்டு மாறாத விசேஷத்தினால் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளான போகிறதுமான ஆத்ம நங்கூரமாக இருக்குது. ஆகவே ஒரு நித்திய மீட்பு நமக்கு உண்டு. நமக்கு நித்திய மீட்பு உண்டு. ஆத்ம நங்கூரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நமக்கு முன்னோடியாக இயேசு கிறிஸ்து. அவர் இரண்டு மாறாத விசேஷம், ஒன்று பாவத்துல, இன்னொன்னு மரணத்துல. இயேசு கிறிஸ்துடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்றது விடுதலையாக்கிற்று. விடுதலை மனிதனை பாவத்திலிருந்தும் மரணத்தில் விடுதலையாக்கி நித்திய ஜீவனை தர தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நித்திய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் புதிய உடன்படிக்கையுடைய மத்தியஸ்தராக இயேசு. அதற்கு யார் மத்தியஸ்தர்? இயேசுதான் மத்தியஸ்தர். அவர் எல்லாமே மரண பாவத்திலே மரணத்திலிருந்து ஜெயம் அல்ல, இந்த ஜீவ மார்க்கமே அல்லாமல், இந்த விசுவாச மார்க்கமே அல்லாமல் நமக்கு பாவத்தில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் என்ன கிடையாது? விடுதலை இல்லை. விடுதலையே விடுதலையே விடுதலை விடுதலையே நாம் மோகனில். அல்லேலூயா. எதுல விடுதலை? பாவத்தில் இருந்து மரணத்தின் விடுதலை. விடுதலை பெற்ற கூட்டத்துக்கு பெயர் அல்லேலூயா. விடுதலை பெற்ற ஜனம். தேவனுடைய சபை இந்த உலகத்திலிருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட விடுதலை பெற்ற ஜனம். அதுதான் எக்லீசியா. சபை என்றால் எக்லீசியா, வெளியே அழைக்கப்பட்டவர்கள், விடுதலை பெற்ற ஒரு கூட்டம். அதற்கு தான் சபை. விடுதலை இல்லாத சபை அல்ல, அந்த சபையைத்தான் அவளோடு காத்திருக்கிறது. அந்த விடுதலைக்காக, நித்திய விடுதலைக்காக ரோமர் 8 வாசிக்கிறோம். அந்த நித்திய சுதந்திரத்தை பெறுவதற்காக அவளோடு காத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது வசனம் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது இந்த அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறது. அது என்னவெனில் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல,
கீழ்ப்படுத்தினாலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவின் முதற் பலனை பெற்ற நாம் கூட நம்முடைய சரீர மீட்பாக்கிய புத்திரசுவார வரைக்கும் காத்திருந்த நமக்களை தவிக்கிறோம். விடுதலை தேவனுடைய பிள்ளைக்கு மகிமையான ஒரு சுயாதனத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. அதான் என்ன? நித்திய ஒரு சுதந்திரம். இந்த பூமியில நம்ம இருக்கிறங்க, சத்தியத்தை அறிந்து சத்தியம் நம்மளை விடுதலையாக்குறது சுதந்திரமா? குமார் நம்மளை விடுதலையாக்குறாரு, ஆவியார் விடுதலையாக்குறார். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு மகிமையான ஒரு சுயாதீனத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த சிருஷ்டியில அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குறோம். என்ன இருந்தாலும் இந்த பூமியில ஒரு சட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தின் சட்டம் ஒரு இருட்டறை. ஆனால் நாம் வேத சட்டத்துக்களை நாம் ஒழிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பூமிங்கிற ஒரு அடிமைத்தனத்தின் வீட்டிலே நாம் இருக்கிறோம். அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் இதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். இது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் வீடு. இந்த பூமியை ஒரு சிறை. பவுல் அதை வாஞ்சிக்கிறான். ரெண்டையும் வாஞ்சித்து எழுதுகிறான். பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லுகிறான், வாசிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 22 21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆயினும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாகுகிறதா? நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நான் சரீரத்தில் பிழைத்திருக்கேன், கிரியைக்கு பலன் உண்டு. எதுக்கு பலன் உண்டு? கிரியைக்கு பலன் உண்டு. நான் தெரிந்து கொள்வது என்னவென்று அறியே. இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டிய ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படின்னு நான் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படி சொல்கிறார். உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடு கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். ஆக இந்த பூமியில இது ஒரு அடிமைத்தனத்தினுடைய வீட்டில் இருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக ஆவலோடு சபை காத்துக் கொண்டிருக்கிறது. மகிமையான ஒரு சுயாதீனம். அல்லேலூயா. இங்கே நாம் யாருக்கு அடிமை அல்ல, இந்த உலகத்தின் சட்டம். ஆனாலும் ஒரு மகிமையான சுயாதீனம் இருக்கிறது. ஒரு விடுதலை இருக்கிறது பூமியை விட்டு. நமக்கு நித்திய சுதந்திரம். அதை பெற்றுக் கொள்வதற்கு ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கு திருச்சபை. அதற்கு மத்தியஸ்தராக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியிலே கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு திருச்சபை தகுதி உள்ளதாக மாற வேண்டுகிறதா? இயேசு இந்த பூமியில தேவன் அப்படியே விடல, மனுக்குலத்தை அப்படியே விடல, மனிதன் அப்படியே மாண்டு மரணித்து போயிடும் விடல, முடிவு அப்படியே விடல, மனுஷனுடைய முடிவை தேவன் அப்படியே விடல, ஏதோ முடிந்ததுன்னு அப்படியே விடல. அதுக்காக கிரயம் செலுத்திக் கொண்டே இருக்கிறார். இடத்துல சொந்த குமாரனை இந்த பூமியில டெமான்ஸ்ட்ரேட் பண்றதற்கு, அதாவது ப்ரூவ் பை எக்ஸ்பெரிமெண்ட், அவரை ப்ரூவ் பண்ணி நான் நீதி உள்ளவர் தான் அப்படின்னு காண்பிக்கிறதற்கு என் நீதி தேவன் நீதி உள்ளவராக வெளிப்படுகிறார். இந்த பிரமாணத்தை முதலாவது யூதர்களுக்கு தான் கொடுத்தார்.
ரோமர் 3:2 வாசிக்கிறோம். எவ்விதத்தில் மீதியாயிருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. இந்த தேவனுடைய வார்த்தை முதலாவது யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. சில விசுவாசியம் மூலம் என்ன அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டார். நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கபடி தேவனே சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யர் என்று சொல்லுவோமாக அவர் நீதிபரராக விளங்கச் செய்வதற்காகத்தான், அவர் நீதியை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக, முழுமையாக தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக, டெமான்ஸ்ட்ரேட், ப்ரூவ் பை எக்ஸ்பெரிமெண்ட், செய்வரின் மூலமாக மெய்ப்பித்து காட்டு, நிரூபித்து காட்டுகிறதற்காக இந்த பூமியில செய்வரின் மூலமாக விளக்கி காட்டுறது. எப்படி ஒரு இதை குறித்து கடந்த வாரத்தில் ஒரு செய்தி டெமான்ஸ்ட்ரேட், அதாவது ஒரு வாஷிங் மெஷின் ஒன்று வாங்கினோம்னா அதை டெமோ காமிக்கிறதுக்கு செய்முறை விளக்கி அதை எப்படி அதை உபயோகப்படுத்த வேண்டும் முற்றிலுமாக அதை விளக்கி காண்பிக்கிறான். வந்து அதே போல மனிதனுடைய முற்றிலுமாக ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய ஜீவியம், மனிதனுடைய வாழ்க்கையை விசுவாச மார்க்கத்தை கொண்டு ஒரு ஜீவ மார்க்கத்தை என் ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே தெரியப்படுத்தினார். அது யாரை கொண்டு? இயேசுவை கொண்டு. டெமான்ஸ்ட்ரேட், டெமோ கான்செப்ட் யாரை கொண்டு? அதுக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தமாக்கினார், ஒரு சரீரத்தை ஆயத்தமாக்கினார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன் நாம் மாம்சம் இரத்தத்தோடு இருக்க அப்படின்னா அவர் நம்மை போல் மாம்சம் இரத்தத்தோடுகளாக இந்த பூமியிலே வந்தார். அப்படிதான் எபிரேயர் 2:14 சொல்கிறது. பிள்ளைகள் மாம்சம் இரத்தத்தோடுகளாக இருக்க அவர் நம்மை போல் மாம்சம் இரத்தத்தோடுகளானார். நாம் மாம்சம் இரத்தமும் ஜெயிக்க முடியாது போய்விடுகிறது. மாம்சம் இரத்தமும் அந்த சுதந்திரத்தை பெற முடியாது. நித்திய ஜீவனை மாம்சம் இரத்தத்தை கொண்டு ஜெயிக்க முடியாது போய்விடுகிறான் மனிதன். அவர்தான் அவர் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது? அல்லேலூயா. அவர் வார்த்தை தான் மாம்சமாக மாறினது. வார்த்தையானது மாம்சமாகி யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். யோவான் 1, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை அதாவது 13ஆம் வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பிதாவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அதுதான் இந்த 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனை ஒருவன் ஒரு கால் கண்டதில்லை, பிதாவின் படித்த குமாரன் இயேசுவை வெளிப்படுத்தினார். அவர்தான் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். அல்லேலூயா. மனுக்குலம் பாவத்தில் வீழ்ந்து போய் கொண்டிருந்தது. தேவன் பொறுமையாக இருந்தார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 25 வாசிக்கலாம். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை இதுதான் டெமான்ஸ்ட்ரேட், தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக
தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான்களால் விலகும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக, டெமான்ஸ்ட்ரேட், தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப கிருபாதார பலியாக யாரை ஏற்படுத்தி இருக்கிறார்? தேவன் ரொம்ப பொறுமையாக இருந்தார். அதுக்கு முந்தின வசனங்கள் 23 இருந்து வாசித்தால், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுடைய மீட்பை கொண்டு நீதிமாக்கப்படுகிறார்கள். எப்படி நீ நீதிமாக்கப்படுவாய்? எப்படி உனக்கு ஒரு மீட்பு? அந்த மீட்பை பெற்ற ஜனம்தான் நித்திய மீட்பை பெறும். நித்திய ஆவினாலே நித்திய சுதந்திரத்தை அடை. நீ நித்திய மீட்பு, இந்த பூமியிலிருந்து உனக்கு ஒரு நித்திய மீட்பு உண்டு. நித்திய ஆவினாலே நித்திய சுதந்திரத்தை அடைவாய், நித்திய ஜீவனை அடைவாய். அதற்கு தேவன் அந்த நித்தியத்தை தருவதற்காக, அவர் நீதியுடன் காட்டுவதற்காக ரொம்ப நாம் செய்த அக்கிரமங்களை எல்லாம் பொறுத்து கொண்டிருந்தார். இந்த உலகத்தை அப்பவே க்ளோஸ் பண்ணி அழைச்சிருக்கலாம். பொறுத்து கொண்டிருந்தார். நாம் பிறப்பிலிருந்து சந்ததி 1000 சந்ததி சந்ததியாக அவ்வளவு சுவாபங்கள் சாபங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் அவர் பொறுத்து கொண்டு அந்த பூமியில அவருடைய சொந்த குமாரனை அனுப்பியிருக்கிறார். எதற்காக? தன்னுடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி செய்முறையில இயேசு கிரியை செய்தார். அதைத்தான் நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கிறோம். அதை எடுத்துக்கொள்வோமா? நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல அதை ஞானம் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது இயேசுவே ஞானமும் மீட்புமாக இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாமா? அதுதான் இங்க வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 22வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரை அங்க வாசிக்க முடிகிறது. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதல் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகள் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதில் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டடிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். கவனிக்க வேண்டும். இதுல 24 காரியங்களை சொல்லப்பட்டது. 24 பெர்சனிபிகேஷன், அதாவது ஆள் உருவாக்குதல். தேவன் அவர் அருகில செல்ல பிள்ளையாக ஒருவரை வச்சு உருவாக்கி இருக்கிறார். யாரு? இயேசு. தேவனை ஒருவனும் ஒரு காலங்களிலே யோவான் 1:18 சொல்கிறது, படிக்க வேண்டாம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் இடத்திலே பிதாவின் மடியிருக்கிற ஒரே குமாரன் இயேசு அவரை வெளிப்படுத்தினார். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்து நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கடி கொடுத்தேன். 24 காரியத்துல 20 இதுல நீங்க வீட்டுல வாஸ்து பார்த்தா காரியம் ஸ்பெசிபிகேஷன், அதாவது இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பெர்சனிபிகேஷன் சொன்னால் ஆள் உருவாக்குதல்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவருமாய் உண்டாக்கப்பட்டது. அவதாரம், அவதாரம் என்றால் என்ன? ஆள் உருவாக்குதல். இந்த பூமியில அவருடைய கிரியை செய்ய ஒரு அவதாரமாக கடந்து வந்தவர் தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. புதிய உருவெடுத்து, அதாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவகுமார் என்று ரூபிக்கப்பட்டார். இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 2 கொரிந்தியர் நிருபத்திலே வாசிக்க முடிகிறது. 2 தீமோத்தேயு நிருபம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16. அன்றியும் தேவபக்தியுடைய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனுடைய நீதியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி மனிதனுக்கு கிரியாக வாழ்ந்து காமிக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவரே தேவகுமாரனாக ரூபிக்கப்பட்டவராக ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கப்படுகிறது. மாம்சத்தின்படி ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். தேவகுமாரன், யோசேப்பின் குமாரன், மரியாளின் குமாரன், தாவீதின் குமாரன், தேவகுமாரனாக ரூபிக்கப்பட்டிருக்கிறார். அவரே நித்திய மீட்புக்கு காரணம். அவரே நித்திய ஆவியை தந்து உனக்கு நித்திய சுதந்திரத்தை தர தேவகுமாரனாக ரூபிக்கப்பட்டிருக்கிறார். அவரை எல்லாம் உனக்கு நித்திய மீட்பு அல்ல, அவரை எல்லாம் உனக்கு நித்திய ஆவி அல்ல, அவரை எல்லாம் உனக்கு நித்திய சுதந்திரம் அல்ல, அவரை எல்லாம் நித்திய ஜீவன் அல்ல. அவரையே இந்த பூமியில டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவதற்காகத்தான். அதைத்தான் அவர் சொல்றாரு, நான் இப்படி அவனை உருவாக்கினேன். அவன் நான் என்ன அருகே செல்ல பிள்ளையாக 30ஆம் வசனம் எப்படி சொல்லுது? 8 நான் அவர் அருகே வாசிக்கலாமா? அதுக்கு அவர் சொல்லுகிறாரு மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது? மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன். அப்படின்னா என்ன? கைத்திறன் உள்ள, கைதேர்ந்த கைவினையாளர். மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன், கைதேர்ந்தவர், ஸ்கில்டு, ட்ரேட்ல இங்க கவனிக்க வேண்டும். ஸ்கில்டு. அல்லேலூயா. கூகுள்ல நமக்கு இந்தியாவில் உள்ள ஒரு தமிழ்நாட்டுக்காரர் யாரு? சுந்தர் பிச்சை. மென்பொருள் இதுல ரொம்ப ஸ்கில்டு. அதனால அவர் அங்க எதா இருக்கிறாரு? சிஓ இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்கில்டு. தேவனுடைய வேலையை செய்ய, மனிதனுக்கு தேவன் செய்ய கரையத்தை செய்வதற்கு, நீதியை வெளிப்படுத்தி காண்பதற்கு ஸ்கில்டு. மாஸ்டர் கிராஃப்ட்மேன். தேவனுடைய மாஸ்டர் பிளான அவர் கிராஃப்ட்மேன் சொன்னா ஒரு கைதேர்ந்த கைவினையாளராக இந்த பூமியில ஆதியில இருந்து எல்லாத்தையும் அவர் பிள்ளை அவர் அருகே இருந்து அவர் மடியில் இருந்து கற்றுக்கொண்டவர். அல்லேலூயா. சீசன் என்கிறதற்கு ஒரு
ஒரிஜினல் வார்த்தை சொல்லுது மெத்தடிஸ். 160 தடவை புதிய ஏற்பாட்டில் சொல்ல மெத்தடிஸ். மெத்தடிஸ் சர்ச் இல்லையா, அதுதான் சீசராக்குங்கள். ஜான் வெஸ்லி அவருடைய ஸ்தாபகர். சீசன் என்றாலே கற்றுக்கொண்டவனுக்கு பேர் தான் சீசன். அல்லேலூயா. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரண பின்பு நித்திய ரட்சிப்பை தந்தருகிறான். அங்கே கவனிங்க, அந்த இடம் தான் கற்றுக்கொண்டவன். அவன் பேர் தான் சீசன். இயேசு இந்த பூமியில அவரிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் மாஸ்டர் கிராஃப்ட்மேன். அது இன்றைக்கு இந்த நாட்ல சீசத்துவம் அப்படி உருவாக்கப்படப்படி இன்றைக்கு எப்படி முன்னால முட்டையை 21 நாள் கோழி அடகாத்து கொஞ்சி பொரித்து விட்டாங்க. இப்ப இந்த மெஷின் பொரிப்பு சிக்கன் 65 சொல்றது எதற்காக? 65 நாள்ல கத்தி வச்சிடணும். சிக்கன் 65 என்ன 65 நாளுக்கு மேல பழைக்காது. அதுதான் பேர் சிக்கன் 65. இப்ப எல்லாம் மெஷின் பொரிப்பு மாறி விசுவாசிகளும் அப்படிதான் பொரிப்பு, ஊழியக்காரன் அப்படிதான் பொரிப்பு. சீசன் என்றாலே கற்றுக்கொண்டவன். காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே. அந்த ஞானத்தை குறித்து அவரே ஞானம். ஒன்று கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அவரே ஞானமும் மீட்பும் மீட்புமானார். 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஒருவராய் ஞானம் உள்ளவர். அவரே ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறார். அவருடைய பூமியில அவருடைய சொந்த குமாரனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவருடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டார். தேவன் பொறுமையா இருந்தார். முற்காலத்திலே ஆதாம் முதலாய் ரொம்ப பொறுமையா இருந்தார். நடந்த பாவங்களை பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும். அவர் என்னத்தை கற்றுக்கொண்டார்? இங்க கவனிங்க, இயேசு என்னத்தை கற்றுக்கொண்டார்? மனிதனுக்கு செய்யக்கூடிய நீதி என்ன? அதைத்தாங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 8 சொல்லப்பட்டிருக்கு. 8:8. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. இயேசுடைய வாயில என்ன இருந்தது? நீதி, நீதியான வாக்குகள், புரட்டும் விபரீதமும் இல்லை. வேதவார்கள் பரிசேயர்கள் அவருக்கு முன்பாக வீழ்ந்தார்கள். புரட்டும் விபரீதம் உள்ளவர்கள் வீழ்ந்தார்கள். இயேசுவோ அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். ஒரு கூட்டம் விழுந்தது, ஒரு கூட்டம் எழுந்தது. தேவனுடைய நீதியை பிரசங்கித்தார் இயேசு. நீதியை வெளிப்படுத்தினார். இந்த உலகம் மனிதன் நிறைந்த உலகம். அதிலே நீதியை செய்து காண்பித்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படித்தான் நம்முடைய நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ஆகவே கிரியை நீதி மூலமாக கிரியை செய்தார். இயேசு பிதாவுடைய டெமான்ஸ்ட்ரேட், டெமோ யார்? இயேசு. வேதம் அப்படித்தான் சொல்லுது, காண்பிக்கும் பொருட்டாக. ஆங்கிலத்துல டெமான்ஸ்ட்ரேட் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக அந்த இயேசுவை கிருபாதார பலியாக அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அதை குறித்து நம்ம பார்ப்போமா? ரோமர் 3:27 வாசிக்கலாம். ரோமர் 3:27. இப்படி இருக்க தேவன் பொறுமையாய் 27 இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்திலே? எந்த பிரமாணத்தில்?
பழைய ஏற்பாட்டை கொண்டு, அதாவது நியாயப்பிரமாணத்தை கொண்டு வேதவர்கள் பரிசேயர்கள் எல்லாம் மேன்மை பாராட்டினார்கள். அங்கெல்லாம் இயேசு முன்னால விழுந்தாங்க. நீதிக்கு முன்னால ஒரு கூட்டம் விழுந்தது. லூக்கா 1:34 வாசிக்கிறோம். ஒரு கூட்டம் அனைவருடைய இருதயத்தின் சிந்தையை வெளிப்படுத்தத்தக்கதாக விழுகிறதற்கும் அடையாளம் இயேசு நியமிக்கப்பட்டார். வாசிக்கலாமா? இயேசு லூக்கா 1:34 2:34. பின்பு சிமியோனை ஆசீர்வதித்து மரியாதை நோக்கி, இதோ அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளை வெளிப்படுத்தத்தக்கதாக இஸ்ரவேல் அனைவரும் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் நியமிக்கப்பட்டார். இயேசு நீதி உள்ளவராக அந்த புரட்டு விபரீதமான வார்த்தைகளெல்லாம் விழுந்துச்சு. இயேசு நீதியின் வார்த்தையை பேசினார். தேவனுடைய நீதியை செய்து காண்பித்தார். இவர்கள் பேசினார்கள், அநீதியை செய்தார்கள், நீதியை செய்யல. ஆகவேதான் 27வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 3:27 எப்படி இருக்க? மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்திலே? கிரியா பிரமாணத்திலா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலே. ஆனால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியில்லாம் விசுவாசத்தினாலே நீதிமாக்கப்படுகிறார் என்று தீர்க்கிறோம். கிரியா பிரமாணம், கிரியின் பிரமாணம், விசுவாச பிரமாணத்துக்குரிய அடையாளம், அர்த்தம் என்ன? மீனிங்னா என்ன? விசுவாச பிரமாணம்னா என்ன? நானும் ரோமன் கத்தோலிக்கத்துல விசுவாச பிரமாணம் சொல்லுவாங்க. ஜெப புத்தகம், சின்ன குறிப்பிடம்னு ஒரு புத்தகம். விசுவாச பிரமாணம், ஜெபம். விசுவாச பிரமாணம்னா என்ன? கிரியை இல்லாத பிரமாணம் அல்ல. கிரியா பிரமாணம் விசுவாச பிரமாணம் அல்ல, செய்தது. கிரியை என்றால் செய்தது. அந்த விசுவாசத்துல செய்து காண்பித்தார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த நீதியை செய்து காண்பித்தார். நீதியை செய்து காண்பித்தார், வெளிப்படுத்தி காண்பித்தார். மனிதனுக்காக கிரியை செய்தார். அல்லாஹ் விசுவாச பிரமாணம். கிரியை இல்லாத விசுவாசம் தண்ணீர் தானே செத்தது. விசுவாச பிரமாணம், கிரியா பிரமாணம் வேற, விசுவாச பிரமாணம் வேற. இந்த கிரியா பிரமாணத்துக்கு, அதாவது உலகத்தின் சட்டங்கள் கிரியா பிரமாணமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிரமாணம் மனிதனுக்காக வைத்திருக்கிறது, கிரியை செய்தார். அல்லேலூயா. நன்மை செய்தவராக சுற்றி தெரிந்தவர், அவர் கிரியை செய்தவர். பிராக்டிகலி வாழ்க்கை. அதான் தேவனுடைய திருச்சபை. இந்த உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் என்னன்னா, நீ கிரியை செய்து காண்பிக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். உலகம் பேசும், சட்டங்களை சொல்லும், வழக்குகளை சொல்லும். ஆனால் நீ நீதின்படி கிரியை செய்கிறவன் தான் விசுவாச பிரமாணத்துக்குள்ளவன். கிரியா பிரமாணம்னா இயேசு முன்பாக செல்லுபடியாக செல்லுபடியாகாது. கிரியை செய்யக்கூடிய பிரமாணம். விசுவாச பிரமாணங்கிறது என்ன? கிரியை செய்யக்கூடியது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த நீதியை செய்து காண்பித்தார், கிரியை செய்து காண்பித்தார். அதான் விசுவாச பிரமாணம். அந்த பிரமாணத்துக்குள் தான் உனக்கு பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலை. இதான் ஆவியின் பிரமாணம். ஆவி நித்திய ஆவி. உனக்கு ஒரு ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்க மெய்யாக விடுதலையாக. எப்ப விடுதலை? நீ கிரியை செய்தால் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். நீ கிரியை செய்தால் ஆவியானவர்களோடு சேர்ந்து விடுதலையாக்குவார். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல என்ன வேறொரு பிரமாணம் அவயத்தில் இருக்க காண்கிறேன். 23:7-23. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக
போராடுகிற வேறொரு பிரமாணத்தின் அவயத்தில் இருக்க காண்கிறேன். இங்க கவனிங்க, இந்த பிரமாணத்தை நீங்கள் வாசிக்கலாம், சத்தியத்தை அறியலாம், இந்த பிரமாணத்தை தெரியும். இந்த பிரமாணத்துக்கு விதமாக வேறொரு பிரமாணம் அவயத்தில் இருக்கிறது. ஆதாமில் இருந்து வந்த சுவாபம், மண்ணான சுவாபம். பிந்தின மனிதனோ வானத்திலிருந்த கர்த்தர், ஃபர்ஸ்ட் ஆதாம், செகண்ட் ஆதாம். அப்ப இந்த அவயத்தில் இருக்க காண்கிறேன். அதன் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்தை சிறையாக்கி கொள்கிறது, உன்னை சிறையாக்கி கொள்ளி வைக்கிறது, இந்த உலகத்திலே சிறையாக்கி வைக்கிறது. இந்த உலகத்திலிருந்து நீ ஒரு மகிமையான ஒரு சுயாதீனத்தை அடைய வேண்டும். ஒரு மகிமையான சுயாதீனம் இருக்கிறது. இந்த உலகத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசம். அதற்காக திருச்சபை அவனோடு காத்திருக்க வேண்டும். ஆனால் நமக்கு இந்த பிரமாணத்துவமாக வேறொரு பிரமாணம் போராடுது. இந்த சத்தியத்தை கேட்போம், அறிவோம், ஆனா போராடுது. நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தையை நீ கிரியை செய்ய வேண்டும். தேவனுடைய நீதியை இயேசுவோடு சேர்ந்து கிரியை செய்யணும். முடியாது என்று சொல்லி நீ தூக்கி கிரியை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். நூறுகளை வைத்து தூக்கினா 100 கிலோ உங்களை தாங்கும். கிரியை செய்ய முடியாது, இப்படி வாழ முடியும், நீ வாழ. இயேசு அதனால அந்த நடந்துட்டாரு. மாம்சத்தின் திரைவழியாக அவர் பிரவேசித்துட்டார். அவர் இந்த வழியாக பிரவேசித்திருக்கார். இந்த மாம்சத்துல வாழ்ந்து காமித்தார். நீ அந்த வழியில் நடக்கிறதற்கு நீ நட, கிரியை செய். ஒரு ஆவியானவர் உனக்கு கிரியை செய்வார், விடுதலை உண்டாக்க வருவார். ஆவியானவர் உதவி செய்வார். நிர்பந்தமான மனுஷன் இதோ மரண சரித்திரத்தை யார் விடுதலையாக்குவார்? அவன் கிறிஸ்துடைய ஜீவன ஆவியின் பிரமாணம். எப்போது பாவ மரணத்திற்கு எப்போது விடுதலையாக்கும்? இது ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணமா மாறுது. கிரியை செய்தால்தான் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். கிரியை செய்வது விசுவாசம் உங்களுடையது. விசுவாசத்தில் நீங்க தான் நிலைநிற்கிறீர்கள். நம்ம விசுவாசத்துக்கு அதிகாரி கிடையாது. உனக்கு சந்தோஷத்துக்கு சகாயம் என்று 2 கொரிந்தியர் 1:24 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:24 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:24. உங்கள் விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரிகளாக இராமல் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயமாக இருக்கிறோம். உங்க சந்தோஷத்துக்கு நாம் சகாயம் செய்யலாம், எடுத்து சொல்லலாம், விளக்கி காண்பிக்கலாம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கலே. அந்த விசுவாசம் கிரியை செய்யாவிட்டால் நீ நிலை நிற்க முடியாதபடி சத்தமாக மாறுகிறது. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவு வேதத்தை அறிந்தாலும், எத்தனை வருடம் நாம் தெய்வத்தை ஆராதித்தாலும் செத்த அனுபவத்துக்கு போயிடும். கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த விசுவாச பிரமாணத்துடைய அர்த்தம் என்ன? கிரியை செய்கிறது. இந்த முழு வேதத்திலையும் 2 அதிகாரத்துல தான் கிரியைங்கிற வார்த்தை அதிகமா இருக்கிறது. ஒன்று யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல, இன்னொன்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். இது 2 இடத்துலையும் 2 அதிகாரத்திலும் 7 தடவை கிரியைங்கிற வார்த்தை அதிகமா சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யாக்கோபு நிருபத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, என் சகோதரி ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கிரியை இல்லாத விசுவாசம் தண்ணீர் தானே செத்தது என்று 17 சொல்கிறார். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாத இருந்தால் தண்ணீர் தானே செத்ததாகும். 26, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாயிற்று போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது. இந்த ஆவி இருந்தா சரீரம் செத்தது போல விசுவாசமும் செத்தது. அநேக விசுவாசிகள் செத்த விசுவாசத்தில் இருக்கக்கூடாது. உன்னை செத்த கிரியில சுத்திகரிக்கிறதற்கு இந்த நாளே இயேசு கிறிஸ்துடைய அந்த ஜீவ மார்க்கத்தை பின்பற்றி கிரியை செய். உன்னை சுத்திகரிக்கும் அந்த நித்திய ஆவினாலே
நிச்சயம் சுத்திகரிக்கும். சுத்திகரிப்பது நிச்சயம். செத்த கிரியையில எபிரேயர்ல அப்படித்தான் சொல்கிறார். எபிரேயர்கள் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். செத்த கிரியையில சுத்திகரிப்பது அதிக நிச்சயம். தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். சுத்திகரிக்கப்பட நிச்சயம். அந்த செத்த கிரியையில நீ கிரியை செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தானே. பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு அது கொடுக்கப்படல. யோனாவை பார்க்கலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று குற்றம் சுமத்துவாங்க. சாராவை பார்க்க பெரியவர் இங்கே இருக்கிறார். அவருடைய ஞானம் நீதியாக இயேசு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். நாளொன்று வரும் அங்கே நியாயத்திற்கான குற்றம் சுமத்தப்படும். இந்த நாட்களில் நீ சுத்திகரிக்காவிட்டால் யோனாவின் பிரசங்கத்தினால் கேட்டு நினைவை பற்றினால் மனம் திரும்பினார்கள். ஆனாலும் யோனாவின் பெரியவர் இங்கே இருக்கிறாரே, மத்தேயு 12 சொல்கிறார். யோனாவின் பெரியவர் இங்கே இருக்கிறார். இங்கே இந்த சந்ததியை பார்த்து குற்றம் சுமத்துவார்கள். வாசிக்கலாமா? யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மத்தேயு 12:41 வாசிக்கலாம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்ரீ பூமி எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்ரீ இந்த சந்ததியாரோடு எழுந்திருந்து இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். பெரியவர் எல்லாத்திலையும் தேவனுடைய கிரியைகளை ஸ்கில்டா காண்பித்திருக்கிறார். கிரியை செய்து இயேசு அவ்வளவு கிரியை செய்து காண்பித்திருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அர்த்தம் என்ன? முற்றிலுமாக தேவனுடைய சொரூபமாக தத்துவமாக அப்படியே கிரியை செய்தார். தேவனுடைய கிரியை அப்படியே வெளிப்பட்டது. வேதம் சொல்கிறது எபிரேயர் நிருபத்துல, எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. இவர் அவருடைய மகிமையும் சொரூபம் தன்மையும் சொரூபமாக இருந்தார். சர்வத்தை தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்குகிறவராக இருந்தார். எல்லாத்தையும் அந்த வசனத்திலே தேவனுடைய வார்த்தை கொண்டு தாங்கி இருந்தார். இவர்தான் சுதந்திரவாளி. பூரணமான ஒரு மனம் திரும்புதலுக்கு இயேசுவே அவர் கிரியை செய்து காண்பித்திருக்கிறார். விசுவாசம் என்று கிரியை வெளியிட்டால் தன்னில் தானே செத்தது. கிரியை செய்ய வேண்டும். வேதத்தில விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். உன் கிரியையையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். முன்பு செய்த கிரியைகளையும் பின்பு செய்த கிரியை அதிகமாய் அறிந்திருக்கிறேன். முன்பை விட பின்பு, முன்பு பின்பு. இதுலதான் 7 தடவை கிரியைங்கிற வார்த்தை அதிகமா இருக்கிறது. உன் கிரியையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகளிலும் அதிகமாக இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். முன்பு செய்தவட பின்பு கிரியை அதிகமாக இருக்க வேண்டும். விசுவாசம் வந்ததுக்கு அப்புறமாக எவ்வளவு விசுவாச வார்த்தை கேட்கிறோமோ இன்னும் வாக்கியத்தையும் பிடித்துக் கொண்டிருக்க கூடாது. கலாத்தியர் நிருபம் எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் நிருபம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. சில உபாத்தியங்கள் நம்மை வழி நடத்தி இருக்கு. அநேகர்களுக்கு நன்மைகளை
செய்திருப்பாங்க, உதவி செய்திருப்பாங்க. அதெல்லாம் உபாத்தியங்கள். புரியுதா? இந்த உலகபரமான நன்மைகளை உபாத்தியங்கள் இந்த லாக்டவுன் ஆன காலங்களில் இந்துக்கள் செய்யறாங்க, இஸ்ரேலர்கள் செய்யறாங்க, முஸ்லிம்கள் செய்யறாங்க, புத்திஸ்ட்கள் செய்யறாங்க, ஜெயின்மார்கள் செய்யறாங்க, அநேக மதத்தார்கள் சில உபாத்தியங்கள் செய்யறாங்க. மனிதனுடைய ஹியூமன் பீயிங், அது ஹியூமன் நேச்சர். சில உபாத்தியங்கள் உபாத்தியமாக இருக்கிறது. ஆனால் விசுவாசம் வந்த பின்பு, இந்த வார்த்தை விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்களோ இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அப்போ முன்பு விசுவாசம் வந்த பின்போ நீ எவ்வளவு அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீ விசுவாசிக்கையோ அதற்கு நீ கிரியை செய்யணும். அதிகமாக கிரியை செய்யணும். அந்த சபை அதிகமாக கிரியை செய்ததாக பரிசுத்தாவியானவர் அந்த இடத்துல பேசுகிறார். தியேத்திரா சபை அதிகமாக பின்பு செய்த கிரிகள் அதிகமாக இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். ஒரு கிரியை அதிகமாக வேண்டும். விசுவாசம் வந்ததுக்கு அப்புறமா அநேக கிரிகள் இருக்கக்கூடாது. புரியுதா? தேவனுடைய விசுவாசத்தை கேட்கிறீங்க, வார்த்தையை கேட்கிறோம், அதுக்கு கிரியை செய்யணும். கிரியை செய்யாவிட்டால் அது தன்னித்தானே செத்துதான் இருக்கிறது. அதுக்கு ஆபிரகாமையும் ராகாபுங்கிற வேசிய ரெண்டையும் உதாரணமாக யாக்கோபு பேசுறார். கிரியை செய்தான் ஆபிரகாம், அதான் நீதிமாக்கப்பட்டான். ராகாபுங்கிற வேசி கிரியை செய்தால் அதான் நீதிமாக்கப்பட்டான். கிரியை தான் விசுவாச பிரமாணம். கிரியை கொண்டுதான் விசுவாச பிரமாணம் பூரணமாக்கப்பட்டு நீதிமாக்கப்படுகிறது. விசுவாசம் ஒரே வார்த்தையில் முடித்தரலாம். அந்த விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். கிரியை இல்லாதது தன்னித்தானே செத்தது. விசுவாச பிரமாணம் என்றால் என்ன? கிரியை, work. அதுதான் விசுவாச பிரமாணம். இந்த புது உடன்படிக்கை மத்தியஸ்தர் விசுவாச பிரமாணத்தை உடையவர். அவர்தான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அவரே நமக்கு நித்திய மீட்பு, நித்திய ஆவி, நித்திய சுதந்திரத்தை தந்து நம்மை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுவிக்கிறவர். இதுதான் தேவனுடைய சத்தியம். அவர் கிரியை செய் அன்றைய சமூகத்தில் அவரே நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியுமாக பரிசுத்தமாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு. அவர் நீதியின் வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். நீதியின் வார்த்தையே பேசுகிறார். தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? இந்த நாளில் கூட கர்த்தாவே நாளை எங்களோட பேசியிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களோட கூட இந்த நாளில் வெளிப்பட்டிருக்கிறேன். உடைய சொந்த குமாரனை இந்த பூமியில எங்களுக்கு தந்து எவ்வளவாக அன்பு செய்திருக்கிறப்பா. தேங்க்யூ தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? அவரே நீதியின் தண்டனையாக்கப்பட்டார். அவரே நீதிபரர். நீதியின் தண்டனையாக அவருடைய சொந்த குமாரனை இந்த பூமியை அனுப்பி ஒப்பு கொடுத்தாரு. நித்திய ஆவினாலே உன்னை சுத்திகரிக்கிறதற்காக, நித்திய சுதந்திரத்தை பெறுவதற்காக, நித்திய மீட்பை தருவதற்காக அவரே கிருபாதாரம் பண்ணி அவரை எண்ணி உனக்கு நித்திய மீட்பு அல்ல, அவரை எண்ணி உனக்கு நித்திய ஆவி அல்ல, அவரை எண்ணி உனக்கு நித்திய சுதந்திரம் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, விரும்புகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாய்த்தான் ஆகும். வெள்ளத்தினாலும் அல்ல,
பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். தேவ சமூகத்தில் இந்த நாளில விசுவாச பிரமாணத்தை, கிரியா பிரமாணம் அல்ல, கிரியை செய்யக்கூடிய விசுவாச பிரமாணத்தினுடைய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர். அவரே உனக்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ரமா காசாதினாமா மல்கராதினாமா காதினாமா புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, நீதி உள்ள தேவனே, கிரியை செய்கிற விசுவாச பிரமாணத்தை எங்களுக்கு அனுப்பி வைத்தவர். உமக்கு ஸ்தோத்திரம். ரேயஸ்மாகாராதினாமா ரகஸ்மாதினாமா Yes, Lord. Amen. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, ஸ்துதியும் புகழ் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, ஸ்துதியும் புகழ் ஸ்தோத்திரமும்
செய்தார். மீண்டும் இந்த நாளில் அநேக வார்த்தைகளை எங்களை விடுதலை ஆக்குகிற மெய்யான குமாரன். இதோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. குமாரன் விடுதலை ஆக்கினார், நீயாகவே விடுதலை உண்டு என்று சொல்லி இந்த பூமியின் சிறை இருப்பில் இருந்து, இந்த பூமியின் அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குகிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தை எங்களோடு பேசுகிறேன். இதோ நீரே இந்த பூமியில நீதியின் அவதாரம் எடுத்து வெளிப்பட்டீரே. பிதாவின் அருகில் இருந்து சகல நீதியை கற்றுக்கொண்டு இந்த பூமியில எங்களை விடுதலை ஆக்கும்படியாக நீதியின் கிரியையாய் நீ கடந்து வந்தீரே. அந்த நீதியின் தண்டனையாய் நீ மாறிவிட்டீயாக நாங்கள் ஒவ்வொருவரும் நித்திய மீட்பையும் நித்திய ஆவியையும் நித்திய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே உமது மூலமாகவே அந்த ஜீவ மார்க்கத்தை நாங்கள் அடையும்படி இந்த விசுவாச மார்க்கமே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் நாங்கள் கிரியா பிரமாணத்தினால் அல்ல, விசுவாச பிரமாணத்தினால். விசுவாச பிரமாணம் என்பது கிரியைகளை கொண்டு பூரணமாக்கப்படுகிறது என்று சொல்கிறேன். அதனால் எங்கள் அவயவங்களில் இருக்கிற பாவ பிரமாணத்தினின்று, பாவ மரணம் என்கிற பிரமாணத்தினின்று நாங்கள் விடுதலை ஆக்கப்பட அந்த விடுதலை எங்களுக்கு தரக்கூடிய நீதியின் புதிய அவதாரமாய் நீர் இந்த பூமியில வெளிப்பட்டு எல்லாவற்றையும் எங்களுக்கு கிரியை செய்து காண்பித்து ஹalleluya எங்களை விடுதலை ஆக்குகிற அந்த மத்தியஸ்தரை நோக்கி நாங்களும் அந்த நித்திய மீட்பை அடைய, அந்த நித்திய ஆவியையும் நித்திய சுதந்திரத்தையும் பெற நித்திய இரட்சிப்புக்கு காரணரான உம்மை நோக்கி இந்த காலை வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே அந்த நித்திய மீட்பை அந்த நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.